சபையே, ஒருமனமாய் துதி பலிகள் செலுத்துவோம். ஜெப தூபம் எழும்பட்டும். வேண்டுதல் கேட்கப்படும். வாதை நிறுத்தப்படும். இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை ஜெபத்தை வந்து யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கும் விலக்கி சகல நன்மைகளால் நிரப்பி உங்களின் குடும்பத்தையும் பல மடங்கு தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படணும். ஆமென். இந்த காலை ஆராதனையில் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாக வேதத்தை கவனித்துக் கொண்டு வருகிறோம். வாக்கு தத்தத்தையும் கடந்து வர செய்திகளையும் ஞாபகப்படுத்துவதற்கு எனக்கு நேரம் இல்லை. அதனால் நேரடியாக நான் செய்திகளை கடந்து போய் இந்த வாரம் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை வேகமாக சொல்லி நான் திருப்பந்திக்கு நடத்த விரும்புகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தம். யாருக்கு சகாயம் பண்றார்? ஆபிரகாமின் சந்ததிக்கு சகாயம் பண்றார். ஆபிரகாமின் சந்ததிகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி தொடர்ந்து கவனிச்சு வரோம் இல்லையா? கடந்த மாதத்தை கவனிக்கும் போது திருப்பந்தியை மையப்படுத்தும் போது ஆபிரகாம் திருப்பந்தி எடுத்தார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஆபிரகாம் திருப்பந்தி எடுத்தார். அப்போ ஆபிரகாமின் சந்ததி என்ன செய்யும்? திருப்பந்தியிலே பங்கு பெறும், பங்கு பெறணும். அப்படி பங்கு பெறாத போகும்போது வருகிற வருத்தமாவது இருக்குதா அப்படின்னு கடந்த மாசத்துல உங்களுக்கு கேள்வியோடு முடிச்சு அனுப்பணும். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட உணர்வுகளும் அப்படிப்பட்ட ஏக்கமும் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அது எல்லாம் சரிப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இந்த வாரம் ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருக்குன்னா ஆண்டவரை ஆராதிக்கும், ஆண்டவரை ஆராதிக்கும், ஆண்டவரை தொழுது கொள்ளும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று, அப்பொழுது அவர் தனக்கு தரிசனமான தேவனுக்கு ஒரு பலிபீடம் கட்டி அவ்விடம் விட்டு பெயர்ந்து மலைக்கு போய் மேற்காகவும் கூடாரம் போட்டு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அப்படி இருக்குது இல்லையா? கர்த்தருடைய நாமத்தை. அப்ப ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருக்குன்னா ஆண்டவரை ஆராதிக்கும், ஆராதனையில பங்கு பெற்று தேவனை ஆராதிக்கிறது ஆபிரகாமின் சந்ததி. இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறேன்னா, ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறேன்னா, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஆண்டவரை ஆராதிப்பதிலே தனி கவனம் செலுத்துகிறோமா? ஆண்டவரை ஆராதிப்பதிலே தனி இடத்தை கொடுக்கிறோமா? அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இடத்தை கொடுத்து ஒரு ஸ்பெஷல் நேரங்களை ஒதுக்கி என் ஆபிரகாமின் சந்ததி நான் என்ன செய்யணும்? ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அந்த உணர்வுகளோடு கூட இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிற ஜனமா இருந்தால் நான் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. இதே இடத்துல லோத்து இருந்தாரா? எந்த இடத்துலயாவது லோத்து ஒரு பலிபீடம் கட்டியோ இல்ல கட்டப்பட்ட பலிபீடத்திலேயாவது தேவனை தொழுது கொண்டார்கள் அப்படி இருக்குதான்னு பார்த்தாக்க இல்லை. நாம் படிச்ச வரைக்கும் இல்லையா? 8வது வசனத்தை திரும்ப கூட வாசிக்கலாம். 8வது வசனத்தை. பின்பு ஆபிரகாம் அவ்விடம் விட்டு பெயர்ந்து மலைக்கு போய் மேற்காகவும் கூடாரம் போட்டு கட்டி தொழுது கொண்டான். அப்படியா? தொழுது கொண்டார்கள். அப்படியா? தொழுது கொண்டான். அப்படியா? சிங்கிள் தான் இருக்கா? அப்ப கூட யாரு இருக்கிறா? 4ஆம் வசனத்துல லோத்தும் தலைவர் கூட போறார் இல்லையா? ஆனா கூட போன லோத்துவால என்ன செய்ய முடியல? ஆண்டவரை தொழுது கொள்ள முடியல. அப்ப ஆண்டவரை தொழுது கொள்ள இல்லை. அப்ப யார் தொழுது கொள்ள மாட்டாங்க? ஆபிரகாமின் சந்ததியா இல்லாதவர்கள் ஆண்டவரை ஆராதிக்க மாட்டார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பினீங்கன்னா அங்கே ஒரு வசனம் உண்டு. அங்கே ஒரு வசனம் உண்டு. ஆண்டவரை எங்கே எப்போ தொழுது கொள்ளுவார்கள் அப்படின்னு ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம் அப்படின்னா, ஆண்டவரை எப்போ தொழுது கொள்ளுவாங்க, ஆண்டவரை எப்படி எந்த நேரத்தை தொழுது கொள்ளுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா வாசிக்கலாம். அப்பொழுது மாதந்தோறும் எப்படியா? மாசத்துக்கு எத்தனை நாள்? மாசத்துக்கு எத்தனை நாள்?
30 நாள் 31 நாள் இல்லையா? 30 நாள். எத்தனை பேர் இந்த 30 நாளும் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம்னு சொல்லுவீங்க? கேட்கறது புரியுதானே? தமிழில் தான் கேட்குறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் விஷயம் இருக்குது, அதனால் கேட்குறேன். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் மாதந்தோறும் இல்லையா? மாதத்து எத்தனை நாள்? 30 நாள் 31 நாள். மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக. இது சொல்றது யாரு? ஆண்டவரே நேரடியா சொல்றார். என்ன சொல்றார்? மாம்சமான யாவரும் மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் இல்லையா? அப்ப 30 நாளும் தேவனை என்ன செய்யணுமா? ஆராதிக்கணுமா இல்லையா? ரெண்டாவது என்ன சொல்றாரு? ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட மிஸ் ஆகாம தேவனை ஆராதிக்கணுமா. இந்த வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, இப்படியே நாங்கள் ஆராதிக்கிறோம் சொல்றவங்க எவ்வளவு பேர்? புரியுது நான் சொல்றது? மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம் இல்லையா? சரி, ஒரு நாளைக்கு எத்தனை முறை தேவனை ஆராதிக்கலாம்? 119 சங்கீதம் 164வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 119 சங்கீதம் 164வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் ஒரு நேரத்துக்கு எங்க வழியை காணுமா? ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு என்ன காணுமா? ஒரு நேரத்துக்கு எங்க வழியை காணுமா? சங்கீதக்காரன் சொல்றாரு, உமது நியாயம் விளங்க ஒரு நாளைக்கு 7 தரம் என்ன செய்யறேன்? உம்மை துதிக்கிறேன் என்றார் இல்லையா? தாவீதை கேட்ட சொல்லுவார், 55ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை தாவீதை கேட்ட சொல்லுவாரு, அந்தி சந்தி மத்தியான வேளையில நான் தியானம் பண்ணி முறையிடுவேன்றார். தாவீதை கேட்ட என்ன சொல்றாரு? ஒரு நாளைக்கு 3 நேரம் தேவனை தொழுது கொள்ளணும்ன்றார் இல்லையா? சங்கீதக்காரன் கேட்டா சொல்றாரு, ஒரு 3 நேரம் கிடையாதுப்பா, 7 நேரம் என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் தொழுது கொள்ளணுமா? 7 நேரம் என்ன செய்யணும்? நீ ஆண்டவரை ஆராதிக்கணும்ன்றார். ஆண்டவரை கேட்ட சொல்றாரு, நாள் முழுசா ஆராதிக்கணும்ன்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு நாள் கூட என்ன செய்யக்கூடாது? மிஸ் ஆகக்கூடாது அப்படின்றார் இல்லையா? சங்கீதக்காரன் 119 கேட்ட சொல்லுவாரு, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்க சொல்லல, ஆனா நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு 7 தரம் நான் என்ன செய்வேன்? நம்ம துதிக்குமென்றார் இல்லையா? தாவீதை கேட்ட சொல்றாரு, எப்பா உனக்கு எப்படி வேலைக்குதோ தெரியல, எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்குது, எனக்கு கொஞ்சம் பிஸி மேனா இருக்கிறேன், அதனால ஒரு நாளைக்கு என்ன செய்ய முடியுது? 3 நேரமாவது என்ன செய்ய முடியுது? என்னால் துதிக்க முடியுது என்றார் இல்லையா? பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க, நீங்க எந்த கூட்டம்? பக்கத்தை கையை பிடிச்சா உங்க முகத்தை பார்த்து கேளுங்க நீங்க. ஏன்னா நான் சொல்ற பிரசங்க சில நேரத்தில் மறந்துடும் இல்லையா? பக்கத்தில் அந்த அக்கா சொன்னாங்க, பக்கத்தில் அந்த அண்ணன் சொன்னாரு, கையை பிடிச்சி ஒரு அமுத்தி சொன்னாரு, இன்னமும் வலிக்குது. இந்த வலி எடுக்கும் போதெல்லாம் அண்ணனுக்கு ஞாபகம் வரும், என்னது? ஒரு நாளைக்கு 7 தரம் துதிக்கணும்னுட்டு 119 சொன்னாரு. தாவீதை கேட்ட சொன்னாரு, ஒரு நாளைக்கு 3 தரம் துதிக்கணும் அவர் சொன்னாரு. ஆண்டவர் சொல்றாரு, நாள் முழுசுமே என்னவா இருக்கணும்? ஒரே நாள் கூட மிஸ் ஆகாத, ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட மிஸ் ஆகாத, நீ என்னை ஆராதிக்கணும் அவர் சொல்றாரா? இந்த 3 பேர்ல நம்ம எந்த கேட்டகரி? ஆண்டவருடைய கேட்டகரியா? தாவீதுடைய கேட்டகரியா? ஏன்னா 119 சங்கீதம் யார் எழுதுனாங்கன்னு சொல்லப்படல இல்லையா? அது மேக்சிமம் ஆசாப் எழுதுனதாக சொல்லப்படுறாங்க. யாரு? ஆசாப் எழுதுனதாக சொல்லப்படுறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது இல்லையா? ஒருவேளை ஆசாப் இருந்தா ஆசாப் யாரு அப்படின்னா ஆராதனை குழு தலைவர். யாரு ஆசாப்? யாரு? 73ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா அநேக சங்கீதத்தில் ஆசாப் எழுதின போதக சங்கீதம், ஆசாப் எழுதின சங்கீதம், ஆசாப் எழுதின சங்கீதம்னு வரும் இல்லையா? நம்ம நிறைய தங்கங்க தலைப்பை படிக்கிறதே கிடையாது. நிறைய தங்க என்ன செய்யறதில்ல, தலைப்பை படிக்கிறதே கிடையாது. 55 சங்கீதம் மட்டும், 60 மட்டும். அது யார் எழுதுனா, அது யார், அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. அது நிறைய தங்கங்கள் சரியா? ஆனால் அவர் சொல்றாரு, ஆசாப் ஒருவேளை எழுதியிருந்தா, இவர் யாரு? ஒரு வர்ஷிப் லீடர், ஒரு வர்ஷிப். சரி, இங்க இருக்கிற பாட்டு பாடுற கிருபை பெற்றவர்கள்,
பாட்டு பாடுறதுக்கு அபிஷேகம் பெற்றவர்கள், பாட்டு பாடுவதற்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆசாப்பை போல இருக்கிறவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை நாள் ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க? ஆசாப் யாரு? வொர்ஷிப் லீடர் யாரு? ஆசாப். ஆராதனை குழு தலைவர், தாவீதால நியமிக்கப்பட்ட ஆராதனை குழு தலைவர் தான் ஆசாப். அந்த ஆசாப் சொல்றாரு, ஒருவேளை எழுதியிருந்தா அவர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு நீதி, அதுதான் நீதின்றார். எது நீதி? ஒரு நாளைக்கு 7 தரம் ஆராதிச்சா அதுதான் நீதியாம். ஒரு நாளைக்கு 7 தரம் ஆராதி, அதுதான் அவர் சொல்ற. நான் ஒரு வொர்ஷிப் லீடர், நான் ஒரு சாதாரண கையை தட்டி போட்டு பாட்டு பாட்டு போற ஆள் இல்லை. நான் யாரு? ஒரு ஆராதனை நடத்தக்கூடிய ஆளு. ஆராதனை நடத்தக்கூடியவர்களா இருக்கிற நீங்க, இல்ல பாட்டு பாட கிருபை பெற்றிருக்கிறவர்கள், ஆராதிக்க கிருபை பெற்றிருக்கிறவர்கள், அபிஷேக கிருபை பெற்றிருக்கிறவர், ஒரு நாளைக்கு எவ்வளவு நாள் ஜெபிக்கிறீங்க? எத்தனை நேரம் ஜெபிக்கிறீங்க? எத்தனை நேரம் ஆராதிக்கிறீங்க? நீங்க பாடுற பாட்டை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் உங்க ஆராதனை, அந்தரங்க ஆராதனை எப்படி இருந்துச்சு இல்லையா? சபை என்பது ஆராதிக்கிற இடமே ஒழிய ஆராதிக்க கற்றுக்கொள்ளுகிற இடம் அல்ல. எது? சபை ஆராதிச்சு கற்றுக்கிற இடம் அல்ல. எங்க கத்துக்கணும்? வீட்டில் கத்துக்கணும். சாமுவேல் எங்க கத்துக்கிட்டாரு? அந்த குழந்தை ஆராதிக்க எங்க கத்துக்கிட்டா? வீட்டில் கத்துக்கிட்டாரே ஒழிய சபையில வந்து கத்துக்கல. அப்ப சபை என்பது என்ன? ஆராதிக்கிற இடமே ஒழிய ஆராதிக்க கற்றுக் கொடுக்கிற இடம் அல்ல, ஆராதனை கற்றுக்கொள்கிற இடமும் அல்ல. அப்படின்னா இப்ப அந்தரங்கத்துல ஆராதனை எப்படி இருக்குது? ஏன்னா தமிழ்ல பாட்டி சொல்லி இருக்கிறா இல்லையா? அந்தரங்கத்துல ஒழுங்கா ஆடலன்னா அம்பாரத்துல என்ன செய்ய முடியாதா? ஒழுங்கா ஆட முடியாதா? யாரு? அந்தரங்கத்துல ஒழுங்கா ஆடல அப்படின்னா, தனியா இருக்கும் போது அவன் பிராக்டிஸ் பண்ணலன்னா எங்க வராது? அம்பாரத்துல வராது. அம்பாரத்துல ஸ்டேஜ்ல வராது. அப்ப மேடையில சரியா பண்ணனா அவன் எங்க சரியா ஆராதிக்கணும்? அவன் வீட்டில் தனியா ஒழுங்கா ஆராதிச்சா, தனியா இண்டிவிஜுவல் ஆராதனை வொர்ஷிப் சரியா இருந்தா கார்ப்பரேட் வொர்ஷிப் சரியா இருக்கும். சபை என்பது என்ன? கார்ப்பரேட் வொர்ஷிப். வீட்டில் ஆராதிக்கிறது என்ன? இண்டிவிஜுவல் வொர்ஷிப். இண்டிவிஜுவல் வொர்ஷிப் சரியா இருந்தா கார்ப்பரேட் வொர்ஷிப் சரியா இருக்கும். இண்டிவிஜுவல் ஜெபம் சரியா இருந்தா கார்ப்பரேட் ஜெபம் சரியா இருக்கும். அப்ப இண்டிவிஜுவலா எந்த அளவுக்கு ட்ரை பண்ற? ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு ஆராதிக்கிறீங்க? யாரு? ஆராதனை நடத்துறவங்கள பார்த்து கேட்கிறேன். ஆராதனையை நடத்துறீங்க, பாட்டு நடத்துறீங்க, பாட்டு பாடுறீங்க, கையை தூக்க சொல்றீங்க, கையை தட்ட சொல்றீங்க, எல்லாம் ஓகே தான் இல்லையா? அப்படி தட்டு இப்படி தட்டு நல்லது தான், எல்லாம் தட்டணும் இல்லையா? நீங்க தனியா எவ்வளவு நேரம் வொர்ஷிப் பண்றீங்க? உங்களை போல வொர்ஷிப் லீடர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீதி நியாயத்தின் நிமித்தம் ஒரு நாளைக்கு நான் 7 தரம் கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். நான் ஒரு ஆராதனை நடத்துறவன், நான் ஜனங்களை ஆராதனைக்குள்ள நடத்துகிறவன், பாடலுக்குள்ள நடத்துகிறவன்னா நீங்களும் நான் இன்னைக்கு எவ்வளவு நேரம் துதிக்கிறவர நாளைக்கு? சரி, அவர் தான் சரி, அதே வேலையா இருந்துட்டார். இப்ப தாவீதை போல ஒரு வேலை இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கு, அதனால எங்களை 7 நேரம் துதிக்க முடியல. ஆனா தாவீதை போல 3 வேளை துதிக்கிறோம் அப்படின்றது இருக்கிறீங்களா? சரி, ஆசாப்புக்கு தான் என்ன வேலை? அதே வேலை யாருக்கு? ஆசாப்புக்கு. சரி, அவர் தான் அதே வேலையா இருந்தாரு, அவரு பரவாயில்ல. ஆனா தாவீதுக்கு கொஞ்சம் மற்ற வேலைகளும் இருக்குதா? தாவீதுக்கு மற்ற வேலைகளும் இருக்குது. அப்ப என்ன செய்யலாம்? இல்லைங்க, எனக்கு அதே வேலையே இல்லை, கொஞ்சம் என்ன இருக்குது? கொஞ்சம் குடும்ப வேலை இருக்குது, கொஞ்சம் தனிப்பட்ட வேலை இருக்குது, நாங்கள் ஒர்க் பண்ணுறத ஒர்க் இருக்கு, இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எங்களால் 7 நேரம் என்ன செய்ய முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் தாவீதை போல 3 நேரமாவது நாங்கள் என்ன செய்யறோம்? துதிக்கிறோம் இல்லையா? சும்மா தானியேல் கிட்ட என்ன சொல்லுவாரு? 3 வேலை இல்லையா? அப்ப இவருக்கும் வேலை இருக்குது, அவருக்கும் வேலை இருக்குது இல்லையா? அப்ப வேலை இருக்கிறவங்க எத்தனை தேவனை துதிச்சு ஆராதிக்கலாம்? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, நிறைய வேலை செய்றீங்களா? சொல்லுங்க, நிறைய வேலை செய்றீங்களா? ஒரு நாளைக்கு 3 நேரம் தாராளமா நீங்க ஆண்டவரை ஆராதிக்க முடியும். இப்ப சொல்றது கோச்சிக்காதீங்க. அப்படி ஆராதிக்கலன்னா நீங்க சோம்பேறின்னு அர்த்தம். சொல்லுங்க, எப்படி ஆராதிக்கலனா? 3 நேரம் நீ ஆராதிக்கலன்னா நீ யாரு? சோம்பேறின்னு அர்த்தம். நீங்க கையை விட்டுறாதீங்க, நீங்க சோம்பேறியா இருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். எப்படிங்க?
ஏன்னா உங்க முகத்தை பார்த்து எப்படி தெரியுது? ரொம்ப கலையா தெரியுது. கொச்சி எடுத்துட்டு போறாங்க, ரொம்ப கலையா தெரியுது இல்லையா? அதனால எப்படி தெரியுது? நீங்க 3 நேரமாவது என்ன செய்வீங்க? ஆராதிக்குவீங்க. நீங்க சோம்பேறியா இருக்க மாட்டீங்கன்னு உங்களை பத்தி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கு இல்லையா அப்படின்னு பக்கத்துல சொல்றாங்க, நான் சொல்லல. சரியா? அப்ப தேவனை நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். தேவனை நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். இதை சொல்லும் போது இன்னொரு டவுட் உங்களுக்கு வரணும். என்ன வரும்னா, ஆபிரகாம் சந்ததி மட்டும்தான் ஆராதிக்குமா அப்படின்னா நீங்க பைபிளை சரியா நல்லா படிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒருத்தர் ஆண்டவரை ஆராதிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு வரணும். உங்களுக்கு வரலனால நானே சொல்றேன் இல்லையா? மார்க் 5ஆம் அதிகாரத்தில் அவர் கதரேச நாட்டில் வந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக ஓடி வந்தான். அவன் ஓடி வந்து 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், அவன் இயேசுவை தூரத்திலே கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான் இருக்கு. என்ன செஞ்சானா? அவனை. அப்ப நீங்க கேட்கணும், இந்த வசனம் நீங்க படிக்கலையா? எந்த வசனம்? ஆபிரகாம் சந்ததி மட்டும் தான் ஆராதிக்கணும்னு சொன்னீங்களே. ஆனா இங்க ஒருத்தர் என்ன செய்யறான்? இங்க பிசாசு பிடித்திருந்தவன் ஓடி வந்து என்ன செய்யறான்? ஆண்டவரை ஆராதிக்கிறானே அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அது ஒரு முக்கியமான கதை சொல்லதான் அதை சொல்றேன். சரியா? இது மட்டும் இல்ல, இவன் பிசாசு பிடிச்சவன். யாரு? இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிச்சவன் யாரு? பிசாசு பிடிச்சவன் இல்லையா? ஆனா பிசாசே ஒரு இடத்துல வந்து ஆராதிக்கு இல்லையா? யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6, 7 பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவன் நடுவிலே வந்து நின்றான் இல்லையா? இப்ப வந்தவன் யாரு? சாத்தான் பிடிச்சவன் இல்ல, சாத்தானே வரான். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அது முடிக்கிற. இன்னொரு நாளில் தேவனுடைய புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவன் நடுவிலே வந்து நிற்கிறான் இல்லையா? இப்ப தேவனுடைய பிள்ளைகள் எதுக்கு ஆண்டவர் தேவ சமூகத்தில் கூடுவாங்க? இப்ப எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம் எதுக்கு? தேவனை ஆராதிப்பதற்கு இல்லையா? அப்ப பிசாசும் ஆண்டவர் ஆராதிக்குது. முக்கியமான கதை சொல்றேன். சரியா? பிசாசு பிடிச்சவனும் தேவனை ஆராதிக்கிறான் இல்லையா? இந்த ஆராதிக்காத ஒருத்தர் அவனை எதில் சேர்க்க? சிலருக்கு விளங்கல. பிசாசு என்ன செஞ்சுதான்? எப்ப நீ ஆராதிக்கதான் அவனும் வந்து ஆராதிக்கிறான் இல்லையா? தேவனுடைய புத்திரர் எப்பெல்லாம் தேவ சமூகத்தை வந்து ஆராதிக்கிறாங்களோ அப்பெல்லாம் யாரும் வந்துடுறான்? அவனும் வந்துடுறான் ஆராதிக்கிறது. ஓகேவா? சரி சரி. இங்க பிசாசை வந்து ஆராதிக்கிறான் இல்லையா? மார்க் 5ஆம் அதிகாரத்துல பிசாசை பிடிச்சவன் வந்து ஆராதிக்கிறான் இல்லையா? இப்ப பிசாசும் வந்து ஆண்டவரை ஆராதிக்குது, பிசாசு பிடிச்சவனும் வந்து தேவனை ஆராதிக்கிறான். இப்ப ஆராதிக்காத ஒரு கூட்டம் இது எதில் சேர்க்க? பக்கத்துல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க ஆபிரகாமின் சந்ததி இருந்தாலும் ஆராதிப்பீங்க, பிசாசு பிடிச்சிருந்தாலும் ஆராதிப்பீங்க, பிசாசாவே இருந்தா கூட சொல்லுங்க ஆராதிப்பீங்க. ஆனா ஆராதிக்கலையே உங்களை எந்த லிஸ்ட்ல சேர்க்க? பிசாசு லிஸ்ட் கூட சேர்க்க முடியாது இல்லையா? புரியுதான சொல்றது? பின்னாடி பேக்க புரியுதுங்களா? இப்ப பிசாசு என்ன செய்யுது? உட்காந்து துதிக்குது, ஆராதிக்குது இல்லையா? ஆமா, அது நல்ல. அது அப்புறம் சொல்றேன். சரியா? இதுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் சொல்லி கடைசியா சொல்லி முடிச்சிட போறேன். அதை விளக்கிறேன். உங்களுக்கு ஒன்று கன்ஃபியூஸாக அனுப்ப மாட்டேன், விளக்கதான் அனுப்ப. ஒன்று கவலைப்படாதீங்க, விளக்கிடுவேன். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும். அப்போ ஆபிரகாம் சந்ததியும் ஆண்டவர் ஆராதிக்குது, பிசாசு பிடிச்சவனும் ஆண்டவர் ஆராதிக்கிறான், பிசாசா இருந்தா கூட ஆண்டவர் ஆராதிக்கிறான். இப்ப ஆராதனையில பங்கு பெறாத ஆட்களை எந்த லிஸ்ட்ல சேர்க்க? பிசாசோட மோசம் லிஸ்ட்ல போய் சேர்க்கணும் இல்லையா? இப்ப பிசாசத்தை கூட என்ன செய்வான்? ஆராதிப்பான் இல்லையா? அப்ப பிசாசோட மோசமா இருந்தாதான் என்ன செய்ய மாட்டான்? இப்ப பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு. யாரா இருக்க மாட்டீங்க? பிசாசோட மோசமா இருக்க மாட்டீங்கன்னு உங்களை பத்தி நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, சொல்லி வைங்க. இப்போ உங்களுக்கு தெரியாது, அப்ப தெரியும் உங்களுக்கு. எப்போ?
அது பின்னாடி உதவும். இப்போ போட்டு விதை போட்டு வைங்க, ஒரு நாளைக்கு முளைக்கும். ஆமே. அப்ப ஆராதிக்கிறவங்க தான் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. பிசாசா இருந்தா கூட ஆராதிப்பான். அப்ப பிசாசு பிடிச்சவன் தான் கூட ஆராதிப்பான். ஆனா மூணுமே ஆராதிக்காத ஒரு கூட்டம் இருக்குன்னா அவன் பிசாசை விட மோசமான கூட்டமா இருந்தா மட்டும்தான் ஆண்டவரை ஆராதிக்காம இருப்பான். ஆமே ஆமே ஆமே. அப்ப உள்ளுக்குள்ள உணர்வு வந்துடும். என்ன வந்துடணும்? ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது என்ன செஞ்சிடலாம்? ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணிடலாம்? ஏன்னா நான் யாரா இருக்க விரும்பல. ஏன்னா பக்கத்தில் அக்கா வர சொல்லி அனுப்பிட்டாங்க. என்னன்னு? நீ பிசாசா மோசமா இருக்க மாட்டீங்கன்னு வர சொல்லிட்டாங்க. என் மேல ஒரு நம்பிக்கை வர வச்சுட்டாங்க. என்னன்னு? நீ பிசாசோட என்னவா இருக்க மாட்ட, மோசமா இருக்க மாட்டே ஒரு நம்பிக்கை வச்சுட்டாங்க, சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்காவது என்ன செய்யலாம்? அப்ப ஒரு நேரமாவது நம்ம தேவனை என்ன செய்யணும்? 3 நேரம் நீ ஆராதிக்கலாம் கூட, முழுமையா நீ ஆராதிக்கலாம் கூட, 7 நேரம் ஆராதிக்கலாம் கூட, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது நான் தேவனை ஆராதிக்கவில்லை என்றால் நான் ஆபிரகாமின் சந்ததி இருக்க வாய்ப்புகளே கிடையாது. சரி, இப்ப ஆராதிக்கிற வந்தவங்களுக்கு ஒரு பெரிய தெம்பு. என்ன தெம்பு? நான் பிசாசோட மோசமா இல்லை அப்படின்னு ஒரு தெம்பு வந்துருச்சு இல்லையா? ஏங்க ஆராதிக்க வராதவன் தாங்க பிசாசோட மோசம்னு சொன்னேன் இல்லையா? அப்ப ஆராதிக்கிறவங்க இப்ப பிசாசு ஆராதிக்கிறதுக்கும் ஆபிரகாமின் சந்ததி ஆராதிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? பிசாசு ஆராதிக்குது, ஆபிரகாமின் சந்ததி ஆபிரகாமும் ஆராதிக்கிறா. இப்ப 2 பேரும் ஒரு கேட்டகரி தானே. அப்ப பிசாசு ஆபிரகாமின் சந்ததி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா, பிசாசால ஆராதிக்க முடியும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியாது. பிசாசால என்ன செய்ய முடியும்? எப்பெல்லாம் தேவ சமதி ஞாயிற்றுக்கிழமை வருதோ அப்பெல்லாம் ஓடி வந்து உட்கார்ந்துக்க முடியும். ஓடி வந்து என்ன செய்ய முடியும்? இப்ப ஒரு நாள் தேவபுத்தர் தேவசனில் வந்த போது அவனை வந்து நடுவில் உட்கார்ந்துக்கணும் இல்லையா? எங்க உட்கார்ந்துக்கிட்டான்? அவ சென்ட்ரல் உட்காந்துக்கிறவங்களா? இது கவனமாயிருங்க. ஏற்கனவே சொல்லி இருக்கிற பின்னாடி உட்காந்துக்கிறவங்களா கொஞ்சம் கவனமா இருங்க இல்லையா? பிசாசுக்கு கோவம் யாரை தான் அடிப்பான்? பின்னாடி தான் அடிப்பான். ஆண்டவர் கோவம் யாரை தான் அடிப்பா? பின்னாடி தான் இல்லையா? அப்ப இப்ப சொல்றாரு சாத்தான நடுவில் வந்து, அப்ப நடுவில் இருக்கிறவங்களா கொஞ்சம் கவனமா இருங்க. என்னன்னு? இப்ப எங்கதான் உட்கார்றது? வந்துரு முன்னாடி, வந்துரு வந்துரு. முன்னாடிக்கிறவனா அவனை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நீ முன்னாடி வர வலிப்பாரு. நீ முன்னாடி வர வலிப்பாரு. முன்னாடிக்கிறவன் முன்னாடி போனா என்ன, பின்னாடி போன உனக்கு என்ன? நீ முன்னாடி போனமா போக கூடாதா? முன்னுக்கு போறதுக்கு நீ வழியே பாரு. ஆமே. அப்ப அவர் பார்த்தா சாத்தானும் அவன் நடுவில் வந்து ஒரு நாள் நின்னுட்டான் இல்லையா? ஆனா சாத்தானால என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா, கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படியாம போனதான நம்ம யாராவே மாறலாம்? சாத்தானாவே அவன் தான் மாறினான் இல்லையா? அப்ப சாத்தான தனியா ஒரு ஆள் உருவாகல. தேவ தூதனா இருந்தவன் கீழ்ப்படியாமல் போனதுனால அவன் யாரா மாறினான்? சாத்தானா மாறினான், பிசாசா மாறினான் இல்லையா? அப்ப யாரை கூட நாம் ஆராதிக்க முடியும்? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் கூட ஆண்டவர் ஆராதிக்க முடியும் இல்லையா? இந்த ஆராதனை தேவன் எதில போய் சேர்ப்பாரு? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, வேற வழி இல்லை. ஏன்னா சொல்ல வேண்டியதா சொல்லி தான் ஆகணும். நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. கேஷன் ஒன்றும் பிரச்சனை எடுத்துக்காதீங்க, ஒன்றும் சங்கடப்பட்டுக்காதீங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? ஆபிரகாமும் ஆண்டவரை ஆராதிக்கிறான், பிசாசும் ஆண்டவர் ஆராதிக்கிறான், பிசாசு பிடிச்சவனும் ஆண்டவரை ஆராதிக்கிறான் இல்லையா? சரி, பிசாசு கீழ்ப்படியலன்றதுக்கு ஒரு வசனம் மட்டும் சுட்டி காட்டிடுறான் சரியா? பிசாசா மாறினதே கீழ்ப்படியாம தான் இல்லையா? ஆனா பிசாசு கீழ்ப்படியலன்றதுக்கு ஒரு அதிகாரம். லூக்காவில் பிசாசு இந்த லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு ஜெபம் பண்றான் இல்லையா? என்ன ஜெபம் பண்றான்? எங்களை பாதாளத்துக்கு அனுப்பாம எங்களை பன்னி கூட்டத்துக்குள்ள அனுப்புங்கன்னு ஒரு ஜெபம் பண்றானா? லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் தான் அது இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 30 படிங்க பார்க்கலாம். 30 படிங்க பார்க்கலாம். உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோ, என்னுடைய அநேகரை இருந்தபடியா லேகியோ என்று சொன்னான். அங்க எங்களை பாதாளத்திலே போக இப்ப ஆண்டவர் அப்ப எங்க அனுப்புறாரு? இப்ப ஆண்டவர் இந்த பிசாசுல எங்க அனுப்புறாரு? பாதாளத்துக்கு அனுப்புறாரு இல்லையா? இப்ப பிசாசு கீழ்ப்படியலன்றதுக்கு ஒரு அடையாளம். பிசாசு ஆண்டவருக்கு கீழ்ப்படியலன்றதுக்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம்?
எங்களை பாதாளத்துக்கு அனுப்பாம பன்னி கூட்டத்துல அனுப்புங்கண்ணா இல்லையா? இங்க கையை வச்சுக்கணும். ஏசாயா 14க்கு திருப்பங்க பார்க்கலாம். ஏசாயா 14க்கு திருப்பங்க பார்க்கலாம். 14 படிங்க பார்க்கலாம். 14 நான் மேகங்களுக்கு மேலாக 13 படிக்கலையா? விடிவெள்ளியே, ஈனப்படுத்தினவனே, தரையில விட வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு இங்க கை வச்சுக்கின்னு அப்படியே இசைகள் 28ல சொன்னா, நீ காப்பாற்றும் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு இல்லையா? நீ ஏதேனில் இருந்தவன் இல்லையா? இசைகள் 28 12 13 மனுபுத்திரனே, புலம்பி அவனை நோக்கி என்னவென்றால் முத்திரை மோதிரம் நிறைந்தவன் ஏதேனில், இந்த ஏதேனில் இருந்தவன் தான் இப்ப என்ன சொல்றான்? நான் வானத்துக்கு ஏறுவேன்னு சொல்றான் இல்லையா? இப்ப எப்படி பிசாசா மாறினா? இவனை இங்க இருப்பா அப்படின்னா நான் இங்க என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன், நான் அங்கதான் என்ன செய்வேன், இருப்பேன்னு. அப்ப சொல்றதுக்கு அவன் கீழ்ப்படியாம போனதுனால யாரவே மாறினா? பிசாசாவே மாறினான் இல்லையா? அப்ப அந்த பூமியில செத்து போய் இருக்கிறவன் யாரும் பிசாசு இல்ல. ஒன்னாம ரட்சிக்கப்பட்டிருந்தா போறது பரதீசு, ரட்சிக்கப்படாதா போறது நரகம். செத்து போன மனுஷன் பூமியில யாரா கிடையாது, பிசாசாவோ பேயாகவோ கிடையாது. நீங்க யாரும் அப்படி நம்பி என்ன செஞ்சிட வேண்டாம், ஏமாந்துக்க வேண்டாம். செத்தவன் தான் வரான், செத்தவன் தான் நான் துரத்துறேன் அப்படின்னு நம்பி என்ன செய்ய வேண்டாம், ஏமாற வேண்டாம். அது பிசாசுகளின் கூட்டம், அது பிசாசுகளின் கூட்டம். இந்த பிசாசு எப்படி உருவாச்சு? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதால பிசாசா மாறுச்சு இல்லையா? இப்ப இதே வசனத்தை நீ ஏதேனில் இருந்தவன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்ப அவன் எங்க சொல்றான்? நான் வானத்துக்கு ஏறுவேன்னு சொல்றான். இப்ப ஆண்டவர் இப்ப லூக்கா 8ஆம் அதிகாரத்துல இந்த பிசாசை எங்க அனுப்புறாரு? பாதாளத்துக்கு அனுப்புறார், பாதாளத்துக்கு அனுப்புறார் இல்லையா? ஆனா அவன் என்ன சொல்றான்? எங்களை பாதாளத்துக்குள் அனுப்பாம பன்னி கூட்டத்துக்குள்ள அனுப்புகின்றான் இல்லையா? நான் அர்த்தத்தெல்லாம் சொல்ல விரும்பல, நோக்கத்தில் சொல்ல விரும்பல. ஆனா பிசாசுக்கு ஒரு அடையாளம் என்ன? கீழ்ப்படிய மாட்டான். கீழ்ப்படிய, அப்ப கீழ்ப்படியாமலும் ஆராதிக்கிற கூட்டம் ஒண்ணு இருக்குது, இருக்குதா? கீழ்ப்படியாமலும் இது பிசாசு. எது பிசாசு? என்ன செய்யாது? கீழ்ப்படியாது இல்லையா? ஆனா என்ன செய்யும்? ஆராதிக்கும். பக்கத்தை கேளுங்களேன். நீங்க எப்படி கேட்டு வைங்க, நீங்க எப்படி? பிசாசு சொல்லுங்க, பிசாசு கீழ்ப்படியாது ஆனா ஆராதிக்கும். நீங்க எப்படி? அப்ப கீழ்ப்படியாம ஆராதிச்சா அந்த ஆராதனை எங்க போய் சேர்த்துக்கலாம்? சரி, நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லல, சரியா? சரி, இப்ப அடுத்தது பிசாசு பிடிச்சு ஆராதிச்சான்ல. ஒண்ணு பிசாசு ஆராதிச்சு, அது எங்க அப்படியே எப்படிப்பட்ட ஆராதனை? கீழ்ப்படியாம ஆராதிக்கிற ஆராதனை பிசாசு ஆராதிக்கிற ஆராதனை இல்லையா? பிசாசு ஆராதிக்கிற ஆராதனை இல்லையா? ரெண்டாவது என்ன? பிசாசு பிடிச்சவன் ஆராதிச்சான் தானே? பிசாசு பிடிச்சவன் ஆராதிச்சான் தானே? இவன் பிசாசு பிடிச்சவன் ஆராதனை எப்படி இருக்கும்? மார்க் 5ல பாத்தீங்கன்னா அவன் ஒருத்தருக்கும் அடங்க மாட்டான். ஒருத்தருக்கும் அப்படிதான் பைபிள் சொல்றது இல்லையா? அவன் அடக்க ஒருவனாலும். அப்ப அடங்காத இருந்து ஆராதிச்சா பிசாசு பிடிச்சவன் ஆராதிக்கிற ஆராதனை. ஒரு சிரமமா தான் இருக்குது, என்ன செய்ய? ஆனா சொல்ல வேண்டிய சொல்லிதான் ஆகணும், வேற வழியில் இல்ல. பிசாசும் ஆராதிக்குது. எப்படி ஆராதனை? அவன் கீழ்ப்படியவே மாட்டான். கீழ்ப்படியவே, அவனை ஒண்ணு இதை செய்யப்பனா அதை செய்யப்பன மேலதான் செய்வான் இல்லையா? இங்க இறானா அங்கதான் இருப்பணுமா இல்லையா? இங்க வாடானா அங்கதான் போகணுமா இல்லையா? இங்க வாடானா எங்க வரமாட்டான், நான் இங்க வரமாட்டேன், நான் அங்கதான் என்ன செய்வேன், நான் போகணுமா, எங்கேயோ ஒன்று போகணுமா இல்லையா? இது என்னது? நேரடியான பிசாசு. எது? கீழ்ப்படியாம இருக்கிறது நேரடியான பிசாசு, சரியா? சரி, அந்த பிசாசு பிடிச்சிருக்கிற ஆராதனை என்ன? அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. பக்கத்தை கைப்பிடிச்சுக்கணுங்க. நீங்க யாருக்கு அடங்குறீங்க? நீங்க யாருக்கு? உங்களை அடக்க யாரானால முடியுமா? இது அடங்கா பிடாரி. என்னது இது? அடங்கா. இது யாருக்கு என்ன செய்யாது? இது யாருக்கு என்ன செய்யாது? யாருக்கு என்ன செய்யாது? யாருக்கு அடங்காது. நேற்று முன்னாடி ஜெபிக்கும் போது ஏசபேலுக்கு ஜெபிச்சோம் இல்லையா? என்னன்னு? யாருக்கு துணிகரம். என்னது? துணிகரம். இது எந்த ஆவி? நேரடியா ஏசபேல். நேரடியா யாருக்கு பயம் கிடையாது. யாருக்கும்? எவ்வளவு பேரு, எத்தனை பேருக்கு அடங்குறீங்க?
என்ன அடக்க யார் இருக்கிறா? நான் யாருக்காவது அடங்குறேன்னா? நான் யாருக்காவது? அப்ப நான் யாருக்குமே அடங்காத கூட என்ன செய்ய முடியும்? ஆராதிக்க முடியும். கீழ்ப்படியாம போயும் ஆராதிக்க முடியும். முடியுமா? யாருக்குமே அடங்காத என்ன செய்ய முடியும்? ஆராதிக்க முடியும் இல்லையா? ஆமாவா? அப்ப அடங்காத ஆராதனை எங்க போய் சேர்த்துக்கலாம்? பிசாசு பிடிச்சவ ஆராதனை கொண்டு போய் சேர்த்துக்கலாம் இல்லையா? சரி, ரெண்டாவது என்ன? பிசாசு ஆராதனை எப்படி இருக்கும்? கீழ்ப்படியாம ஆராதிச்சா அந்த ஆராதனையை பிசாசு கொண்டு போய் சேர்த்துக்கலாம் இல்லையா? அந்த ரெண்டு ஆராதனை தேவனுக்கு பிடிக்காத ஆராதனை. எது? பிசாசு ஆராதிச்சாலும் கர்த்தருக்கு பிடிக்காது, பிசாசு பிடிச்சவன் ஆராதிச்சாலும் கர்த்தர் பிடிக்காது இல்லையா? யாரோ கேட்கறாங்க, அப்ப நம்ம சபையில் நிறைய பேர் ஆராதிக்கிறாங்களே, யாரோ பின்னாடி ஒரு கேள்வி கேட்கறாங்க, அப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்க? ஆராதிக்கிறாங்களே, இது எந்த ஆராதனை? அது அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டு நான் விளக்கம் சொல்றேன். என்னங்க, நான் பிசாசுன்னு சொல்லல, பிசாசு பிடிச்சவங்கன்னு சொல்லல இல்லையா? நீங்க பிசாசுன்னு சொல்லல, பிசாசு பிடிச்சவங்கன்னு நான் சொல்லல இல்லையா? ஆனா நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க டிசைட் பண்ணிட்டு போயிடு. நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறன்றத டிசைட் பண்ணிட்டு போயிடு. அப்பதான் உன் ஆராதனை பிரயோஜனமான ஆராதனையா மாறும். சும்மா ஏதோ வந்த உட்காந்து கையை தட்டணும், பாட்டு பண்ண, தோத்திரம் பண்ண, ஆத்திரம் பண்ண, ஆமேன் அல்லேலூயா போட்டு போயிட்டேன் அப்படின்னு ஆராதனை சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமாந்து போற கூட்டமா இருக்காத. ஒரு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா இருக்க முடியும்? கீழ்ப்படியாமலும் ஆராதிக்க முடியும். கீழ்ப்படி ஆராதிக்க இந்த ஆராதனை ஆண்டவர் நேரடியா பிசாசு கொண்டு போய் சேர்த்துருவார். இந்த ஆராதனை என்ன ஆராதனை? இது பிசாசு ஆராதனை, கொண்டு பாப்பா அப்படின்னுவா. ரெண்டாவது என்ன? பிசாசு பிடிச்சவன் ஆராதிக்கிறான். அவன் எப்படி ஆராதிப்பான்? யாருக்கும் அடங்க மாட்டான். வீட்டுக்கு அடங்க மாட்டான், சபைக்கு அடங்க மாட்டான், ஊழியக்காரனுக்கு அடங்க மாட்டான், வசனத்துக்கு அடங்க மாட்டான், யாருக்கும் அடங்க மாட்டான். யாருக்கும்? அப்ப நீங்க யாருக்குமே நான் அடங்கலைன்னா நான் யாரு? பிசாசு. கை வச்சு ஆடி அலக்கழிச்சு விழுந்தாதான் பிசாசு நினைச்சிடாத. கீழ்ப்படியாம போறது யார் தான்? அப்ப நான் கீழ்ப்படியலன்னா எனக்குள்ள என்ன இருக்குது? நானே பிசாசு. கீழ்ப்படியலன்னா நானே பிசாசு இல்லையா? அடங்கலன்னா பிசாசு பிடிச்சவன் இல்லையா? பக்கத்துல சொல்லிடுங்க, இது ரெண்டுமே நீங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லி வைங்க, இது ரெண்டுமே என்ன செய்ய மாட்டீங்க? நீங்க இருக்க மாட்டீங்க. பிசாசு பிடிச்சங்களாவும் நீங்க இருக்க மாட்டீங்க, பிசாசாவும் நீங்க இருக்க மாட்டீங்க இல்லையா? நீங்க யாரதான் இருப்பீங்க? நீங்க ஆபிரகாமின் சந்ததியா இருப்பீங்க. ஆபிரகாம் சந்ததியா? அப்ப ஆபிரகாமின் சந்ததி ரெண்டுமே இருக்க கூடாது. எது? கீழ்ப்படியாமலும் இருக்க கூடாது, அடங்காம போகாம இருக்க கூடாது இல்லையா? அப்ப அடங்கணும், கீழ்ப்படியணும். அடங்கணும், கீழ்ப்படி. இது ரெண்டும் நடந்துச்சுன்னா நான் எந்த சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. இந்த ஆராதனை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார், இதை தான் கர்த்தர் விரும்புகிறார், இதை தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த சந்ததிக்கு தான் கர்த்தர் சகாயம் பண்ண விரும்புகிறார். ஆமே. அப்ப ஆராதிக்கிற எல்லாருக்கும் இல்லை. ஆராதிக்கிற ஒரு கூட்டம் பிசாசாவை இந்த ஆராதிக்குது, ஒரு கூட்டம் பிசாசு பிடிச்சுன்னு ஆராதிக்குது. ஆனா ஒரு கூட்டம் இதை ரெண்டையும் தள்ளிட்டு தேவனுடைய ஜனமா ஆபிரகாமின் சந்ததியாய் ஆராதிக்குது. ஆமே. அப்ப ஆபிரகாம் அப்படின்னாலே ஒண்ணு என்ன? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லையா? ஆபிரகாம் அப்படின்னாலே கீழ்ப்படிதல். 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம், விளக்கமா பேச நேரம் இல்லை. 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம், 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம், 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம், 14ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கலாம் இல்லையா? அப்ப ஆபிரகாம்னா யாரு? கீழ்ப்படிகிறவர். ஆபிரகாம்னா யாரு? கீழ்ப்படிந்து. அப்ப கீழ்ப்படிதல் இருந்துச்சுன்னா நான் எந்த சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. இந்த கீழ்ப்படிதலுக்கும் அடங்குதலுக்கும் 2 வசனத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன், ரொம்ப நேரம் எடுக்க முடியல, எனக்கு நேரமாச்சு. சரியா? கீழ்ப்படிதலுக்கும் அடங்குதலுக்கும் சேர்த்தார் போல 2 வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 15:2 வாசிக்கலாம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ என்ன சொல்றாரு? எனக்கு இது வரைக்கும் குழந்தை இல்லை, இந்த எலியேசரை என்ன செஞ்சுக்கிறேன்? எனக்கு பிள்ளையா நான் மாத்திக்கிறேன், இந்த பிள்ளையா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? உடனே ஆண்டவர் சொல்றாரு, பின்ன ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றதபடி அப்பொழுது
கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல அப்படி என்ன சொல்றாரு? இதை நீ செய்யக்கூடாதுன்றார். இது நீ செய்ய, அப்ப இந்த வார்த்தைக்கு நான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் செய்யணும்னு முடிவு பண்ணதை இப்ப ஆண்டவர் செய்ய வேணான்னு சொல்றார். இந்த வார்த்தைக்கு எத்தனை பேரால அப்படியே கீழ்ப்படிய முடியும்? இப்ப நம்ம சஜஷன் கேட்கல, யார்கிட்ட? ஆண்டவர் போய் ஆலோசனை கேட்கல, இது செய்யட்டுமா வேணாம் அப்படி கேட்கல. என்ன செஞ்சாரு? செய்யணும்னு முடிவு எடுத்துட்டார். செய்யணும்னு முடிவு எடுத்துட்டார் இல்லையா? இப்ப ஆண்டவர் செய்ய வேணான்னு சொல்றார். முடிவு எடுக்காதா கூட பரவாயில்ல, முடிவு எடுத்தாச்சு. எடுத்த முடிவை கர்த்தர் வேணான்னு சொன்னா எத்தனை பேர் முடிவை மாத்துவோம்? முடிவு எடுத்தாச்சு. எனிபடி ஒவ்வொரு நாளும் பலவிதமான முடிவை நம்ம எடுக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் பலவிதமான முடிவை நம்ம எடுக்கிறோமா? இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுமா வேணாமா முடிவு எடுக்கணுமா? போகணும்னு முடிவு எடுத்தா எங்க வருவோம்? சர்ச்சுக்கு வரும். போக மாட்டோம், போகக்கூடாது முடிவு எடுத்தா போக மாட்டோம் இல்லையா? சரி, நேரத்தில் போலாமா லேட்டா போலாமா முடிவு எடுக்கணுமா? சரி, பாட்டு பாடணுமா பாட வேணாம் முடிவு எடுக்கணுமா? கையை தட்டுமா தட்டக்கூடாது முடிவு எடுக்கணுமா? பைபிளை போராட்டமா போட முடிவு எடுக்கணுமா? பைபிளை தூக்கின்னு போகணுமா? ஒவ்வொரு காரியத்தை நான் முடிவெடுத்தே தீரணும் இல்லையா? அது யாரா இருந்தாலும் முடிவெடுக்கணுமா? இந்த முடிவை எடுத்த பிறகு ஆண்டவர் இதை வேணாம் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் உங்க முடிவை மாத்திக்குவீங்க? இது வேணாம் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, இது உனக்கு நீ வேண்டாம், இது நீ செய்யக்கூடாது, இது நீ வாங்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி, செய்யக்கூடாது நீ செய்யணும் முடிவெடுத்த ஒன்றை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டா எத்தனை பேர் கர்த்தர் சொல்லிட்டா அதனால செய்ய மாட்டேன்னு முடிவை மாற்றுவோம்? இந்த முடிவை மாத்துறதா யாரு? இதுக்கு பிறகு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து எலியேசரை பத்தி வாய் திறக்கவே கிடையாது. ஏன்? கர்த்தர் சொன்னா அந்த வார்த்தைக்கு மறுப்பே கிடையாது. ஒரு முழுமையான கீழ்ப்படிதல். இப்ப என்ன சொன்னாரு? இதை செய்ய வேணான்னு சொன்னாரு, அப்படியே விட்டுட்டார் இல்லையா? அப்ப முடிவெடுத்துடலாம். அந்த முடிவை கர்த்தர் வேணான்னு சொல்லிட்டா நாம் என்ன செய்யணும்? அப்படியே மாற்றிட்டோம்னா நாம் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யறவங்க? கீழ்ப்படுகிறவங்க. இந்த கீழ்ப்படிதலோடு தேவன் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். நம்ம ரெண்டு சொன்னேன், அடங்கி இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஒன்னு என்ன? கீழ்ப்படிதல். ரெண்டாவது என்ன? அடங்கி. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 10ல இருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப சாராள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இந்த அடிமை பெண்ணையும் இந்த என்ன பண்ணு, நீ தெளிய செய், நீ இதை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இப்ப ஆபிரகாம் சொல்ற, தன் பிள்ளையை குறித்து ஆபிரகாமுக்கு சொன்னது மனசுக்கு நோவா இருந்துச்சு. மனசு என்ன இருந்துச்சு? விசனமா இருந்துச்சு. அப்ப என்ன முடிவெடுத்தார் ஆபிரகாம்? இது செய்ய வேணான்னு முடிவெடுத்துட்டார் இல்லையா? இதை செய்ய வேணான்னு முடிவெடுத்தார். முதல் என்ன முடிவெடுத்தாரு? செய்யணும்னு முடிவெடுத்தாரு. ஆண்டவர் சொன்னார் செய்யக்கூடாதுன்னா அப்படியே தூக்கி வர வச்சுட்டார். ஏன்? கர்த்தர் சொன்னா நான் செய்ய மாட்டேன் இல்லையா? இப்ப ஆபிரகாம் செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. இது செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தாரா? ஆனா ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாம் என்ன செய்யணும்? இதை நீ செய்யணும்னு சொல்றார் இல்லையா? 15ஆம் அதிகாரத்துல செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்தாரு. ஆண்டவர் செய்ய சொல்றாரா? இப்ப ஆபிரகாம் செஞ்சாரா செய்யாம விட்டாரா? செஞ்சார் இல்லையா? சரி, இப்போ 21ஆம் அதிகாரத்துல செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்தாரு. இதை செய்ய இஸ்மவேலை தூரம் அனுப்ப கூடாதுன்னு முடிவெடுத்தார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ செய்யன்றார். இப்ப ரெண்டு இடத்துல என்ன போச்சுப்பா? முடிவை எடுத்த முடிவை மாத்துனா எத்தனை பேரால முடியும்? நான் அடங்கி நடக்கிறதுக்கு அடையாளமோ, நான் கீழ்ப்படிகிறதுக்கு அடையாளமோ, நான் சஜஷன் கேட்டு செய்யல, முடிவெடுத்தாச்சு. முடிவை எடுத்த பிறகு இது வேணான்னு சொன்னா எனக்கு அங்க எலியேசரை பிள்ளையா எடுத்துக்கிறதுக்கு ஆபிரகாமுக்கு விருப்பம். ஆனா கர்த்தர் வேணான்றார் இல்லையா? இங்க இஸ்மவேலை வெளியே அனுப்ப விருப்பம் இல்லை, ஆனா கர்த்தர் அனுப்புன்றார். அப்ப தேவன் எப்படி பேசுவாரு? நம்ம வார்த்தைகளுக்கு எதிர்மறையா இருக்கலாம். எல்லாமே இருக்குன்னு சொல்ல மாட்டேன். வார்த்தைகள் எதிர்மறையா
நான் எடுக்கிற முடிவுக்கு தேவனுடைய சித்தத்துக்கும் எதிர்மறையா இருக்கலாம். பட் எனக்கு பிடிக்குதுன்றதுனால அவர் வேணான்னு சொன்னா நான் செய்யாமல் விடவும் மாட்டேன். எனக்கு பிடிக்குதுன்றதுனால அவர் வேணான்னு சொன்னா நான் செய்யவும் மாட்டேன். பட் என்ன, தேவன் எனக்கு வேணான்னா எனக்கு பிடிச்சாலும் வேணாதான். தேவன் எனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிச்சாலும் வேணாதான். எனக்கு பிடிக்குதுன்றதுனால நான் எதையும் செய்ய மாட்டேன். அவர் சொன்னா அந்த வார்த்தைக்கு அப்படியே நான் கீழ்ப்படிவேன். அந்த வார்த்தைக்கு நான் அடங்கி நடக்குமேன் என்பதற்கு அடையாளமாக தான் இந்த 2 வசனத்தை கர்த்தர் மேற்கோள் காட்டுறார். முடிவெடுத்தாச்சு, ஆனால் கர்த்தர் வேணாண்டா, இதை செய்யக்கூடாது. சரி ஆண்டவரே, முடிவெடுத்துட்ட பிறகு செய்யக்கூடாதுன்னு சொன்னா எவ்வளவு வலி இருக்கும். முடிவு எடுத்துட்டீங்க, அந்த முடிவு எடுத்துட்ட போது செய்யக்கூடாதுன்னு சொன்னா எவ்வளவு வலி எடுக்கும். வலி எடுக்குமா? சரி, இப்படி சொன்னா புரிஞ்சுக்கும் இல்லையா? எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு. முதல்ல முடிச்சோட 1 மணிக்கு பஸ் ஏறலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. எங்க போறதுக்கு? எங்க போறதுக்கு? இப்ப கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றார். எத்தனை பேர் ஓகே ஆண்டவரே நீங்க வேணா ஓகே? ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்லுவாரா? ஆண்டவர் ஆண்டவர் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா. அப்படியெல்லாம் இருக்காது. அது நீயா சொல்றது, அது நீயா சொல்றது. சரி, நானே சொல்றதாவே இருக்கட்டும். ஆண்டவர் சொல்லிட்டார். ஒருவேளை ஆண்டவர் சொல்றதா இருந்தா நான் எடுத்துக்கிறேன், நான் போக மாட்டேன். எவ்வளவு பேர் மன கஷ்டம் இல்லாம முடிவை மாத்திக்குவீங்க? மாத்திக்காங்கன்னு சொல்லல, மாத்திக்குவீங்கன்னு கேட்கிறேன். சரியா? ரெண்டாவது என்ன, இப்ப போக கூடாது முடிவெடுக்கிறீங்க மாமியார் வீட்டுக்கு. போக கூடாது முடிவெடுத்துட்டீங்க. இப்ப கர்த்தர் சொல்றார் போன்னு சொல்றார். எத்தனை பேர் கர்த்தர் சொல்றார் நம்ம போலாம் அப்படின்னு முடிவெடுப்பீங்க? ஒரு முத்திரை 6ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் 1/2 மணி நேரம் என்னாச்சா? அமைதியில் உண்டாச்சா. எத்தனை பேருங்க உங்க முடிவை மாற்ற முடியும்? இது வேணானா எனக்கு கர்த்தர் வேணானா அது எந்த எனக்கு வேண்டாங்க. கர்த்தர் செய்யினா எதை வேணாலும் செய்வதற்கு ஐ ஆம் ரெடி. எந்த முடிவையும் தேவனுக்காக நான் மாத்திக்க ஆயத்தம்னு சொல்றேன் பத்தியா? அந்த ஆயத்தத்தோட ஆராதிக்கிறவன் தான் ஆபிரகாமின் சந்ததி. இது யாரால மட்டும்தான் முடியும்? ஆபிரகாமால மட்டும்தான் முடியும். இன்னொன்று சொல்லணும், சொல்றதுக்கு நேரம் இல்லை, இதோட முடிச்சிடறேன். சரியா? இன்னொரு சம்பவத்தை சொல்லணும், பேசுவதற்கு நேரம் இல்லை, இதோட முடிக்கிறேன். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோ, ஆபிரகாமின் சந்ததி இருந்தும் ஆண்டவர் ஆராதிக்க முடியும். பிசாசு பிடிச்சவனாய் இருந்தும் ஆண்டவர் ஆராதிக்க முடியும். பிசாசாவே இருந்தும் ஆண்டவர் ஆராதிக்க முடியும். ஆராதனைக்கு வந்து போனதுனால சந்தோஷப்படாத. எந்த கூட்டத்தில் இருந்து இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறேன். கண்ணை மூடலாமா? கண்களை மூடலாமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? நேரமெல்லாம் சீக்கிரம் முடிக்கிறேன். ஒரே நிமிஷம் கண்களை முடிப்பார். ஆண்டவர் ஆராதிக்க வந்துட்டோம், ஓகே நல்லது. ஆனா ஆராதிக்கிறது நம்ம மட்டும் இல்ல, 3 கூட்டம் ஆண்டவர் ஆராதிக்குது. பிசாசும் ஆண்டவர் ஆராதிக்குது. பிசாசு பிடிச்சவனும் தேவனை ஆராதிக்கிறான். ஆபிரகாமின் சந்ததியும் ஆண்டவரை ஆராதிக்குது. இன்னைக்கு நம்ம எந்த சந்ததி? பிசாசா இருந்து ஆராதிக்கிறதால ஒரு பிரயோஜனம் இல்லை. பிசாசு பிடிச்சவனாய் இருந்து ஆராதிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆபிரகாமின் சந்ததியை இருந்து ஆராதிச்சா அதுதான் தேவனுக்கு பிரயோஜனம். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல பிசாசின் கூட்டம் அதை ஆராதிச்சிருந்தேன் மன்னிங்கப்பா. கீழ்ப்படியாத இருந்து நான் ஆராதிச்சிருந்தேன் மன்னிங்க. அடங்காம போய் ஆராதிச்சிருந்தா என்னை மன்னிங்க. இதை 2ஐயும் தள்ளி அடங்கி தேவ சமர்த்துக்கு கீழ்ப்படிந்து நான் ஆராதிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆராதனை உமக்கு உகந்த ஆராதனையா, பிரியமான ஆராதனை காணப்பட கர்த்தர் உதவி செய்ய சாமி. தடைகளை மாற்றிடும், நாம உயர்த்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.